மாதமாக இருக்கிறது. ஆக எல்லாருடைய மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிற காரியம், இந்த வருடத்தை நாம் தொடங்கினோம். இந்த ஜனவரி ஆண்டவர் இந்த வருடத்தை தொடங்க ஆண்டவர் உதவி செய்தார். இவ்விதமாக 12வது மாதம் வரைக்கும் ஆண்டவர் போதுமானவராக நம்மை பாதுகாத்தார், தாங்கினார், தப்புவித்தார், வழிநடத்தினார் என்று சொல்லி நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த வருடத்திலே கடைசி நாட்களிலே, கடைசி சில நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏறக்குறைய இன்னொரு 10 நாளில் இந்த வருடம் நம்மை விட்டு கடந்து போக போகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் புதிய ஆண்டுகளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்ம யோசிப்போம், இந்த புதிய வருடத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் நாம் சாதிக்க வேண்டும். இவையெல்லாம் செய்யும் பொழுது நாம் ஆண்டவர்களாக, ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமான மகனாக, மகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் நல்ல நல்ல தீர்மானங்களை நாம் எடுப்பதுண்டு. ஆனால் இந்த வருடத்திலே கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கின்றன, சற்று நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது, நான் எவ்விதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் புதிய ஆண்டுகளை நாம் பிரவேசிக்க இருக்கின்ற நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்ம இந்த நாளிலே நம்ம சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை. ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதக்காரன் சொல்வது போல, தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்தருளும் என்று சொல்லி அவர் கேட்கிறது போல, இந்த நாளிலே கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய திருச்சபையுடைய என்கின்ற அந்த காரியங்களில என்னுடைய பங்கு என்னவாக இருக்கிறது, நான் எவ்விதமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சுருக்கமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். நான் எல்லாருக்கும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மணி இப்போ பேக்கில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க, எல்லா கையிலையும் பெண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த செக்லிஸ்ட் உங்கள் கையில் கிடைக்கும் போது ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம். எல்லாருக்கும் நான் பிரிண்ட் அவுட் உங்கள் கையில் கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா, டிஸ்பிளேலையும் போட்டிருக்கேன், கையிலையும் இருக்குது. ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை மார்க் பண்ண போகிறோம். இன்னொரு வாலண்டியர் கூட ஹெல்ப் பண்ணலாம், பிரதர்ஸ் கொஞ்சம், சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு காப்பி கையில் கொடுத்துடலாம். இங்கிலீஷ் வேணுன்றவங்க இங்கிலீஷ்லேயும் வாங்கிக்கலாம், தமிழ்லேயும் வச்சுருக்கிறோம். ஸோ எல்லாரும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை பற்றி அந்த கொஸ்டின்ஸ் யாரும் படிக்க வேண்டாம். இது கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறக்கூடியது, அதனால் யாரும் படிக்க வேண்டாம். வாங்கி கையில் பத்திரமா சேஃபாக வச்சுக்கோங்க. அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் குயிக்காக நான் சொல்கிறேன். வேறு ஒருத்தர் கூட வாங்கி மேலே இருக்கவங்களுக்கு கூட கொடுக்கலாம், இன்னொரு கூட ஹெல்ப் பண்ணலாம். எல்லாரும் கையிலையும் பெண் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா பக்கத்தில் கூட வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் அதை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா. ஓகே, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மருந்து கொள்ளுங்கள். யாரும் கொஸ்டின் பேப்பர் படிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், அதுக்குரிய ஆன்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இடையிலையும் நம்ம ஒரு ரேட்டிங் போட்டிருக்கேன். 1, 5, 10 அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். 1னா ரொம்ப லோ, 5னா மீடியம், 10னா ஹை மார்க். ஒவ்வொருத்துக்கும் நீங்களே உங்களையே ஸ்கோர் பண்ண போகிறீங்க. நான் ஸ்கோர் பண்ணலை, உங்கள் பேர் மேலே எழுதிக்கோங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் உள்ள பதிலை, உள்ள ஆன்சரை நீங்களே ரேட்டிங் போட போகிறீங்க. ஒவ்வொருவரும் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் யாருக்கும் பக்கத்தில் காமிக்க வேணாம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்ப்பதற்கு இந்த செக்லிஸ்ட், இந்த சுய பரிசோதனை செய்வது மிக அவசியமானதாக இருக்கிறது. ஏன்னா இந்த வருடத்திலே கடைசி சில நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே நாம் போகும் பொழுது அது எவ்விதமான தீர்மானங்களை எடுத்தவர்களாக நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்கின்ற வாஞ்சையும் விருப்பமும் நமக்குள்ளாக அது வருவதற்கு அது உதவியாக இருக்கும். சரி, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். யாரும் கொஸ்டின் பேப்பர் கையில் எடுத்ததும் பார்க்க வேண்டாம். அது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நம்ம எல்லாரும் கையிலையும் ஆல்மோஸ்ட் பைக் இருக்குது, இல்லைன்னா கார் இருக்குது. எல்லாருக்கும் நல்லா தெரியும், பைக் இருக்குது, கார் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்காக ஒரு கார்னு எடுத்துக்கிறேன். நம்மகிட்ட ஒரு கார் இருந்துச்சுன்னா
அவங்க சொல்லுவாங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாளைக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணணும் சதீஷ் சொல்லுங்கள், எவ்வளோ நாளைக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க? 5000 கிலோமீட்டர் ஆச்சுன்னா பண்ண சொல்லுவாங்க. ஆர் ஒன்ஸ் இன் 3 months. ஒரு சில காருக்கு வந்து சொல்லுவாங்க 6 months ஒர்க் பண்ணாலும் ஓகேன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில காரில் ஒன்ஸ் இன் a year பண்ணால் கூட ஓகே அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், விச்சவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட், எது ஃபர்ஸ்ட் வருதோ, இந்த கிலோமீட்டர் வந்தாலும் சரி, இல்லைன்னா வண்டி அந்த நாட்கள் 1 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், சர்வீஸ் தொடரணும். சர்வீஸில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கும், மைனர் சர்வீஸ், மேஜர் சர்வீஸ் பண்ணுவாங்க. மைனர் சர்வீஸ்னால் என்ன, சின்னதாக ஆயில் ஃபில்டர்ஸ், இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, கூலிங்லாம் கரெக்டாக இருக்கா, டயர் ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்கா, அப்படி சின்ன காரியங்களை அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வண்டியெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நம்மக்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. மேஜர் சர்வீஸ்னால் என்ன செய்வாங்க, டோட்டலாக இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லைன்னா பிரேக் சிஸ்டம், பிரேக் ஃப்ளூயிட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வண்டியில் மெயினான அந்த வீல் அலைன்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான மேஜர் இம்பேக்ட் வண்டியை ஓட்டுறதுக்கான தடைகளாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணி என்ன செய்வாங்க, அதுக்குரிய கிரீஸ், ஆயில், இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றி புதுசு போட்டு பழசெல்லாம் விட்டுட்டு கலட்டி மாட்டி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் தான் ஒர்க் ஷாப்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அது ஓவர் ஹாலிங், சைக்கிள் எடுத்தால் கூட ஓவர் ஹாலிங்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் இன் 6 months இல்லை ஒன்ஸ் இன் இயர் அது சைக்கிள் எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி ஆயிலெலாம் போட்டு டயர்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கும் போது அந்த வண்டி என்ன செய்யும், நல்லா ஓடும், நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியையும் அவ்வப்பொழுது நாமே ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொண்டு நாம் திருத்திக் கொள்வது அவசியமாக இருக்கும். அப்போ மைனர் சர்வீஸாக இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற காரியங்கள் ஒருவேளை மைனர் சர்வீஸாக இருக்கலாம், ஒருவேளை மேஜர் சர்வீஸாக இருக்கலாம். அது நீங்கள் தான் அதை டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இந்த காரியங்களை நாம சுய பரிசோதனை செய்து அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மை ரிலேஷன்ஷிப் வித் காட். உங்கள் பேப்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். மை ரிலேஷன்ஷிப் வித் காட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னுடைய உறவு தேவனோடு கூட எவ்விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் நம்மளே கேள்வி கேட்டுக்கோங்க. எல்லாரும் கையிலே பெண் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் ரேங்கிங் மார்க்ஸ் போட்டிருக்கேன் 1 to 10. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு காமிக்க வேண்டாம், நீங்களே உங்களுடைய சுய பரிசோதனையில் ரேங்கிங் போட்டுக்கோங்க. நான் இந்த வருஷம் கடந்த 1 வருஷத்தில் ஆண்டவரோடு கூட என்னுடைய இருந்த உறவு எவ்விதமாக இருந்தது, இல்லை போன வருஷத்தோடு நான் பெட்டராக இருக்கேனா, இல்லை போன வருஷத்தோடு நான் குறைஞ்சிருக்கிறேனா, இல்லை நான் ஏதாவது ரொம்ப மோசமான நிலைமையில் போயிருக்கேனா, எவ்விதமாக இருந்தது, ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கின்றதுனா அந்த உறவு எவ்விதமாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அப்போ இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இல்லையோ என்று நீங்களே சோதித்து அறியுங்கள். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களா இல்லையா என்று நான் சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை நாமே சோதித்து அறிய போகிறோம், நம்மை நாமே பரீட்சைக்கு உட்படுத்த போகின்றோம். ஒரு டெஸ்ட் மாரி நம்ம வச்சுக்கலாம். இதனுடைய மார்க் எவாலுவேஷன் நீங்கள் தான் போட போகிறீங்க, இதனுடைய எவாலுவேட்டர் நீங்கள் தான். ஆனால் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக நம்முடைய இன்ஜின் சர்வீஸ், இந்த வண்டியுடைய எக்ஸாமினேஷன் சர்வீஸ் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மளுடைய மார்க்கை நம்மளே பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து திருத்த வேண்டிய காரியங்களை திருத்திக் கொள்ளும் என்று சொன்னால் இந்த புதிய ஆண்டு நம்ம அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக எக்ஸாமின் யுவர்செல்ஃப். நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும், நம்மை நாமே பரீட்சைக்குள்ளாக வைக்க வேண்டும், அவ்வப்பொழுது நம்மை நாமே சரி செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த நாளில் இந்த தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், மை ரிலேஷன்ஷிப் வித் காட், என்னுடைய உறவு தேவனுடைய விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவீது என்னுடைய மனசுக்குள்ள ஞாபகம் வருகிறது. இன்னைக்கு காலையில் கூட அங்கிள் அந்த வசனத்தை ரெஃபர் பண்ணதை நம்ம பார்க்க முடியும். தாவீது ராஜாவாக இருந்த பொழுதிலும் கூட அவருடைய வாஞ்சையின் விருப்பமாக என்ன இருந்தது என்று சொல்லி சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன்,
நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய விருப்பத்தை நாம் பார்க்கிறோம். அவர் தேவனோடு கூட இருக்கின்ற உறவு எவ்விதமாக இருக்க வேண்டும், அவர் எவ்விதமாக விரும்புகின்றார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு தாவீதுடைய வாஞ்சையின் விருப்பம் என்ன என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா? அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 27:4 கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதை அவர் எத்தனை அவருடைய விருப்பம் இருந்துச்சு? இந்த 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 வசனத்தில் எத்தனை விருப்பம் இருந்தது? எத்தனை அவருடைய விருப்பமாக இருந்துச்சு? எத்தனை? 1 2 இல்லை 10? 2. யார் 1 சொல்றா, 2 சொல்றா? 2 இருக்கா இல்லை 3? 3. சரி, 3 சான்ஸ் வந்திருக்கு. 1 2 3. 1 சொல்றவங்க கை தூக்குங்க. யாருமே இல்லையா? 1 சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. பைபிள்ல இருக்க வசனம் ஓபன் புக் டெஸ்ட் தான். எத்தனை? யாருமே இல்லை. ஒரே ஒரு ஆளா? யார் அது? ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்லியிருக்காங்க, சோனியம்மா. அப்புறம் 2 பேர். 2 பேர். 2 இருக்கு சொல்றவங்க கை தூக்குங்க. கொஞ்சம் பேர். 3 இருக்குன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெரி குட், எக்ஸலன்ட். நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் என்ன போட்டிருக்கு? அப்புறம் என்ன அர்த்தம்? 1 2 சொன்னவங்களாம் தப்பு, 3 சொன்னவங்களும் தப்பு. வசனம் என்ன சொல்லுது? ஒரு 1 தான் கேட்டார். அது என்னது? ஆண்டவரிடத்தில் வரணும், ஆண்டவருடைய ஆலயத்தில் வரணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் தேட வேண்டும், ஆண்டவருடைய எப்படிப்பட்டவர் என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விலாவரியாக விரும்பி சொல்றார். அப்போ தாவீதுடைய வாஞ்சை விருப்பம் என்னவாக இருந்தது? ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு விருப்பம். அது என்னது? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்துக்குள் போக வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கியிருக்க வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும். இதுதான் தாவீதுடைய வாஞ்சியாக இருந்தது. இதுதான் அவர் சொல்ல ஒரே ஒரு வாஞ்சி. இந்த தாவீது போல உங்களுக்கும் எனக்கு இருந்துச்சா? இந்த கடந்த 1 வருடமாக என்னுடைய வாஞ்சியும் விருப்பம் எதுவாக இருந்துச்சு? நம்ம யோசிச்சு பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடினோமா? ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் தேடினோமா? கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்காக எனக்கு விருப்பம் இருந்ததா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தானியேலை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். யாராவது எடுத்தீங்கன்னா படிக்கலாம். ஓகே, இங்கே தாவீது பார்க்குறோம். தாவீது ஒரு வாழ்வா சாவா என்கிறதான ஒரு சூழ்நிலை. அங்கே தேசத்தில் சட்டம் போட்டப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய உண்மை தவிர வேறு யாரை வணங்கினாலும் அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? சிங்க கவியில் போட்டுருவாங்க. சிங்க கவியில் போட்டால் சிங்கம் முத்தம் கொடுக்குமா? அப்படியே கவி சாப்பிட்ற பீஸ் ஆக்கி போட்டுற போகுது. மரணம், அதாவது கன் பாயிண்ட்ல அவங்க இருக்கிற தானியேல். ஆனால் தானியேல் அந்த ராஜா கையெழுத்திட்ட பொழுதிலும் தானியேல் என்ன செஞ்சான்? தான் முன் செய்து வந்தபடியே கதவெல்லாம் மூடிட்டு ஜோமனாரா? பலகணிகள் திறந்திருக்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய சில சமயம் நம்ம ஆண்டவரை எப்போ நோக்கி பார்க்கிறோம்? எல்லா சிச்சுவேஷனும் ஃபேவரபுளாக இருக்குது, எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கும்போது மட்டும் நம்ம ஆண்டவரை கேட்கணுமா? இல்லை சூழ்நிலைகள்லாம் சாதகமற்ற பொழுதிலும் நான் கர்த்தரை தேடினேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். தாவீது எப்படி இருந்தாரு? மரணம் வரும் என்று சொல்லதான சூழ்நிலையிலும் அவர் என்ன செஞ்சாரு? கர்த்தரை தேடினார். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது? தேவனுக்கும் எனக்கும் உள்ளதான உறவு எவ்விதமாக இருந்தது? ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக இருந்தது? வேதம் வாசிக்கிறது, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற காரியங்கள் எவ்விதமாக இருந்தது? 2 எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு கொடுத்த. 1 தாவீதை பார்த்தோம். அவர் சொன்ன ஒரே ஒரு வாஞ்சை தான், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வரணும், உண்மை நான் மகிமைப்படுத்தணும், தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், இதை தவிர எனக்கு வேற எந்த விருப்பமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். தானியேலை பார்த்தோம். தானியேல் சொல்றாரு, எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல,
சூழ்நிலைகள் சாதகமற்றதாக இருந்தாலும் என்னை பல பேர் பார்த்தாலும் சரி பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போவேன், ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், ஆண்டவருடைய நேரத்தை செலவிடுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை இருந்ததா? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹவ் ஐ grown closer to God? நான் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு என்னால் முடிந்ததா? ஹவ் ஐ been consistent in prayer? நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நான் செய்ய முடியாது. தாவீதை பார்க்குறோம் இல்லையா, அவன் மரணம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிக்க போவேன். எப்பயும் நம்மளுக்கெல்லாம் பயம் வந்துடும், ஐயோ அம்மா அடிச்சு போடுறான், அவன் போய் சொல்லிட்டானாக்கா சிங்கிக்கப்பையில் போடுறான், சிங்கிக்கப்பையில் போட்டால் நான் செத்து போயிடுவேன், மறிச்சு போயிடுவேன்னு சொல்லி நினச்சிருக்கலாம். அவன் சூழ்நிலைகள் சாதகமற்ற பொழுதிலும் சூழ்நிலைகள் சாதகமல்லாத பொழுதிலும் அவன் செய்த காரியம் தேவனுடைய சமூகத்துக்கு போய், சரி நம்மளாம் கூட யோசிச்சிருப்போம், சரிப்பா யாரும் பார்த்துட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம கதவெல்லாம் மூடிட்டு ஜனங்கள்லாம் மூடிட்டு நம்ம போல செய்யலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம முன் செய்து வந்தபடியே பல கனிகள் திறந்திருக்க முழங்காற்படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தேவனுக்கும் எனக்கும் இருக்கின்றதான உறவு இருந்ததா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ முதல் பாயிண்ட், தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எவ்விதமாக இருந்தது. எல்லாரும் மார்க் போட்டிங்களா? 3 கொஸ்டினுக்குள்ள மார்க் போட்டிங்களா? 1, 5, 10 நீங்களே போட்டுக்கோங்க. கடைசியில் பேர் எழுதி என்கிட்ட கொடுத்துட்றோம், நான் பார்க்க போகிறேன். கொடுப்பீங்களா? உங்கள் ஒருத்தரும் கொடுக்க வேணாம், நீங்களே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி மார்க்ஸ் வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம என்ன பண்ணிக்கணும், அவ்வப்பொழுது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் போடுவேன், நான் பார்க்க போகிறேன்லாம் போடாதீங்க. ஆக்சுவல் மார்க்கை நீங்கள் போடுங்க. உங்கள் சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நல்ல ஒவ்வொரு கேள்விக்கும் பக்கத்தில் மார்க்ஸ் நீங்கள் போட்டுருங்க. 1னா 1, 5னா 5, 10னா 10, இல்லை இடைப்பட்ட நம்பர்னாலும் போட்டுக்கலாம். பக்கத்தில் யாருக்கும் காமிக்க வேணாம், கான்ஃபிடென்ஷியலாக நம்ம வச்சுக்கலாம். கடைசி வரைக்கும் கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு முடிஞ்சிச்சு. செகண்ட் பாயிண்ட், ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இந்த கடந்த 1 வருஷத்தில் ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படித்திருக்கிறேன். 1 வருஷத்தில் எத்தனை வாரம் இருக்கு? 52 இல்லைன்னா 53, 54 அந்த மாதிரி வரும். 52 to 54 வீக்ஸ் வரும். 54 செய்தி ஆல்மோஸ்ட், இல்லைன்னா 52 செய்தி நம்ம கேட்டிருப்போம், இல்லைன்னா கூடுதலாகவே கேள்விப்பட்டிருப்போம். பைபிள் ஸ்டடி போடுறோம், சில சமயம் நம்மளுக்கு பிடிச்ச மெசேஜஸ்லாம் யூடியூப்பில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா வேறு எங்கேயாவது மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்போம், நிறைய செய்திகளை கேட்டிருப்போம். ஆண்டவர் நிறைய காரியங்களை தேவனுடைய தாசர்கள் மூலமாக, தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசியிருப்பாங்க. அந்த வசனத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படுத்தியிருக்கிறேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னாங்க. 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய ஒரே புத்திரனாக இருக்கின்ற அந்த ஈசாக்கை எனக்காக தகன பலியிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான சிச்சுவேஷன் மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டங்களில் வச்சுக்கலாம். நமக்கு உதாரணத்துக்கு 75 வயசுல தான் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்குறாங்க, மகனை உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்ட்டு. 100 வயசு வரைக்கும் குழந்தை பிறக்கல, 100வது வயசுல அந்த முதல் குமாரன் பிறக்கிறான்னு வச்சுக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் பார்த்து சொன்னா, நீங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆபிரகாம் விட்டுருவோம். இதே சிச்சுவேஷன் நம்ம வச்சுப்போம். நமக்கு ஒரு குழந்தை 100 வயதில் பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தையை ஆண்டவர் கேட்குற, நீ போய் தகன பலியிடு அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டு நமக்குள்ள என்ன வரும், இது ஆண்டோடைய சத்தமா இல்லை பிசாசனுடைய சத்தமான்னு நமக்கு ஒரு டவுட் வருமா வராதா? வரும். ஆண்டவர் 100 வயசில் குழந்தைய கொடுத்துட்டு குழந்தைய பலியிடுன்னு சொல்லுவாரா? சந்தைக்கு வருமா வராதா? யாருக்கும் வராதா? எனக்கு மட்டும்தான் வருதா? எனக்கு வருது கண்டிப்பாக. உங்களுக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டவுட்டு வரதான் சந்தேகம் வரதான். ஆண்டவர் தான் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும். 2வது, ஆண்டவர் இப்படிலாம் சொல்லுவாரா, இது பிசாசனுடைய சத்தமா இல்லை ஆண்டோடைய சத்தமா? 2வது கொஸ்டின் மனசுக்குள்ளே வரலாம். ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லியிருப்பாரா, மனைவி கிட்ட போய் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்க? போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரனை போல நீ பேசுகிற, முட்டாளாயா நீ, அப்படி கூட சொல்லியிருந்திருக்கலாம். 100 வயசில் உனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறாரு, அதே ஆண்டவர் பலி கொடுக்க சொல்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக சான்ஸ் இருந்திருக்கு. ஆனால் வேதாந்தத்தில் பதிவிடப்படாத. நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? உண்மையாக யோசித்து பார்த்தோன்னா இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க முடியும். ஆபிரகாம் ஒன்று புரிஞ்சுட்டாரு, இது தேவனுடைய சத்தம். மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்து சேனைகளை எல்லாம் கட்டி வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு மகனையும் அழைத்து கொண்டு அவன் பலி செலுத்துவதற்காக அவன்
கடந்து போனதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களை, எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல்! இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிச்சு பார்க்கறதுனால ஜீரணிக்கவே முடியல. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் என்னுடைய வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்குறேன். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து போகும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? என்னால் கீழ்ப்படிய முடிகிறதா? என்னுடைய தேவனுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய முடியும். இந்த கடந்த ஒரு வருடத்தில் ஆண்டவர் அநேக காரியங்கள் என்னோட பேசியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டுட்டு அதை கேட்காத போல சில சமயம் போயிடுவோம். கேட்டுட்டு கீழ்ப்படியாமல் சில நேரங்களில் போயிட்டோம். கேட்டுட்டு கேட்காதது போல சில சமயம் இக்னோர் பண்ணி போகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முறை என்னுடைய சத்தத்தை நான் கேட்டுட்டு கேட்காம போயிட்டேன். அது கேட்டுட்டு கேட்காதது போலேயே, கேட்டாதானே பிரச்சனை, கேட்காமலே போயிடுவோமே, இல்லைன்னா கேட்டால் கீழ்ப்படியணுமே அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் கடந்து போயிருக்கக்கூடும். ஆனால் ஆபிரகாமை யோசித்து பார்ப்போம். ஆபிரகாம் தீர்மானம் பண்ணினான், இது தேவனுடைய சத்தம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அதனால அதிகாலையில் எழுந்து அவன் சேனைகளை கட்டிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதற்கு அவன் துணிந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த மனுஷரை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இங்கே பேதுரு யோவான் அந்த ஜெபாலயத்துக்கு போகும்போது சப்பானியாய் கிடக்கிற மனுஷனுக்கு அவன் சப்பானியை கிடக்கிற மனிதன் எழுந்து நடந்த அந்த அற்புதம் நடந்த பொழுது இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பட்டாங்க, இவங்கெல்லாம் அற்புதம் செய்கிறாங்க, இவங்களை எப்படி தடை பண்ணுவது என்று சொல்லி அவங்கெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கூடி, எப்பா நீங்கள் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்க கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாங்க. ஆனால் பேதுருவும் யோவானும் என்ன செய்தார்கள்? 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மிக கவனமாக கவனிக்க வேண்டியது, பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதிவிக்கிரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். இப்போ பேதுருவும் யோவானும் பதில் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறீங்க போதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறதா, இல்லைன்னா இங்கே தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதா, எது நியாயமாக இருக்கும் என்று சொல்லி பேதுருவும் யோவானும் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு விருப்பம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லணும், பிரசங்கிக்க வேண்டும், அனைவரும் ரசிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சியம் விருப்பமாக இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் பிரசங்கிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பேதுரு யோவான் சொன்ன பதில் என்னது? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம், உங்களுக்கு செவி கொடுத்தது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்கும். அப்போ அவங்களுடைய இருதயம் என்ன, வாஞ்சி என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான தேவனுடைய நம்ம ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படித்திருக்கிறேனா, இல்லை கீழ்ப்படியாமல் போயிட்டேனா என்று சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இதை அப்ளை ஸ்கிரிப்சர் இன் மை டெய்லி லைஃப். வேத வசனத்தை நான் என்னுடைய அனுதின வாழ்க்கையில் கீழ்ப்படிய முடிஞ்சிருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். Did I obey God even when it was difficult? ரொம்ப கடினமான சூழ்நிலை. ஆபிரகாமை பார்த்தோம், அவனுடைய சூழ்நிலை ஒரே ஒரு பையன் 100 வயசில் பிறந்தது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் பிறந்த குழந்தை ஆண்டவர் பலி கொடுக்கணும், தகன பலியாக இடுன்னு சொல்லும் பொழுது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து யோசிச்சு பார்த்தா நமக்கு புரியும், ஒரு தாயுடைய ஸ்தானத்தில் இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது புரியும், அவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியம் செஞ்சான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மகனை அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கடினமான சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய முடிகிறதா என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ 2 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். 3வது பாயிண்ட்டுகளாக நம்ம கடந்து செல்ல இருக்கின்றோம். லவ் அண்ட் சர்வீஸ் டு அதர்ஸ். நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய காரியங்களில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் எவ்விதமாக இருக்கின்றோம்? ரூத் எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
நீர் மரணமிடும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உண்மையை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். இங்கே ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். நகோமிக்கு 2 மருமகள் இருந்தாங்க. ரூத் குறித்து நம்ம வாசிக்கும் போது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க இன்னொரு மருமகள் சரி மாமியார் வீட்டுக்கு போவோம், உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன பொழுது அவங்க உடனடியாக போயிட்டாங்க. ஆனால் ரூத்து சொன்னாங்க, நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீங்கள் உண்மை பின்பற்றாமல் நான் எங்கும் போக மாட்டேன், நீங்கள் தங்குற இடத்துல நானும் தங்குவேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லும் பொழுது அவருடைய உண்மையான அன்பு, தன்னுடைய மாமியாரத்தில் வைத்திருக்கின்ற உண்மையான அன்பு பாசம் என்ன என்கிறது புரிகிறது. அவ்வளவாக அவங்கள மாமியார் நேசிச்சிருக்காங்க. தன்னுடைய கணவன் இறந்து போனாலும் தன்னுடைய பிள்ளைகள் மறித்து போனாலும் அங்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையில் அவங்க காணப்பட்டாலும் கூட, தேசத்திலெல்லாம் பஞ்சமாக இருந்து கடினமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அவங்க ஒன்று நினைச்சாங்க, அவங்க மாமியார் மேலே வைத்த அன்பை நம்ம அங்கு பார்க்க முடிகிறது. அவங்க லாயல்டி டு த மதரின்லா, அவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த உண்மையான அந்த அன்பு பாசம் என்ன என்பதை அந்த ரூத்து வெளிப்படுத்தினதை நம்ம பார்ப்போம். நீங்கள் எங்கே போறீங்க அங்கே போவேன், நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவங்க அவ்வளவாக தன்னுடைய மாமியாரை நேசிச்சுதான் வாசிக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்கு அன்பு எவ்விதமாக காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். உண்மையான அன்பாக இருக்கிறதா அல்லது மாயமுள்ள அன்பாக இருக்கிறதா? உண்மையான அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடிகிறதா என்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட நம்ம வாசிக்கிறோம். யோவான் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். யோவான் 13வது அதிகாரம், அதில் 14-15 வசனங்கள். அடுத்ததான் இங்கே அன்பு குறித்து பார்த்தோம். அடுத்து சர்வீஸ் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு சேவை செய்வது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சிட்டார்? சீஷருடைய கால்களை கழுவுவதற்கு அவர் துணிந்து விட்டார். இடுப்பில் கட்சியை கட்டிட்டு துணியை கட்டிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒவ்வொரு சீஷருடைய பாதங்களை கழுவ தொடங்கிவிட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் அவர் இடுப்பில் துணியை கட்டிக்கிட்டு தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவுவது என்பது மிக சுலபமான ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய தெய்வம் என்ன செஞ்சார்? தன்னுடைய சேவை மனப்பான்மையை அங்கு காண்பிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று ரூத்துடைய வாழ்க்கையில் அன்பு, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் சேவை மனப்பான்மை, நம்மை தாழ்த்துவது, நம்மை தாழ்த்தி மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற காரியத்தை நாம் அங்கு கற்றுக்கொள்ள முடிகிறது. தாழ்மை என்பது மிக மிக அவசியமான சேவை மனப்பான்மை ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, நம்மளால் முடிஞ்சது, காசு பணம்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம அவங்களுக்கு சேவை செய்யும்போது, உதவி செய்யும்பொழுது இந்த அன்பு எப்படிப்பட்டது? இந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட முடியும். அதன் மூலமாக நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். 3வது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், did I love others sincerely? நான் உண்மையாகவே மற்றவரை நான் அன்பு கூற முடிகிறதா? முழுமையாக அன்பு கூற முடிகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய விதத்தில் அன்பு, சரி அவன் சொல்கிறானே நான் செஞ்சிருவோம், இவன் சொன்னாங்களே நான் செஞ்சிருந்தேன், கடமைக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவருடைய பார்வைக்காக நாம் செய்கிறவர்களாக இல்லாதபடிக்கு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூற வேண்டும். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு தன்னுடைய கால்களை கழுவும்படியான நிலைமைக்கு அவர் தானே தாழ்த்தினார். சேவை மனப்பான்மை உள்ளதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். நாம் அப்படி இருக்கிறோமா? என்னுடைய இந்த கடந்த 1 வருடத்தில் இந்த சேவை மனப்பான்மை எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Did I forgive those who wronged me? எனக்கு விரோதமாக செய்தவர்களை நாம் மன்னிக்க முடிஞ்சதா? Did I serve others? நான் மற்றவர்களுக்கு சேவை செய்தேனா? சேவை செய்ய முடிஞ்சிச்சா? வாய்ப்பு கிடைச்சிட்டு நான் வாய்ப்பை பயன்படுத்தவில்லையா? இல்லை வாய்ப்பே கிடைக்கலையா? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்துருப்பார். அந்த வாய்ப்பை எல்லாம் தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டேனா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ 3 காரியங்களை பார்த்தோம். 1, நாம் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை நாம் பார்த்தோம். 3வது, மற்றவர்கள் அன்பு கூறுகிறதையும் சேவை செய்கிற காரியத்தை
காரியத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான்காவது ஸ்டீவர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ், நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது மத்திய 25 அதிகாரத்துக்கு என்னுடைய சிந்தையை நான் திரும்ப முடிகிறது. பேரபிள்ஸ், அங்கு ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். ஒரு எஜமான் இருந்தார், அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஒருத்தன்கிட்ட 5 தாளந்தும், இன்னொரு வேலைக்காரன் கிட்ட 2 தாளந்தும், இன்னொரு வேலைக்காரன் கிட்ட 1 தாளந்தும் கொடுத்துட்டு அவர் வெகு தூரமாக பிரயாணம் பண்ணி போய்விட்டார். அப்போ 5 தாளந்து வாங்கினவன் என்ன செஞ்சான்? மண்ணில் போட்டு மூடி வச்சுட்டானா? இல்லை என்ன செஞ்சான்? 10 ஆக்கிட்டான். 2 வாங்கினவங்க என்ன செஞ்சாங்க? 4 ஆக்கிட்டாங்க. 1 வாங்கினவங்க மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டாங்க. அப்போ எஜமானன் வந்து கேட்டார், எப்பா நான் உங்களுக்குலாம் கொடுத்தேன், என்ன செஞ்சீங்க? கணக்கு கேட்கக்கூடிய 4 வந்தது. அப்போ கேட்கும்போது ஒருத்தன் சொன்னால், எஜமானனே 5 கொடுத்தீங்க, நான் 10 ஆக்கிட்டேன். 2 கொடுத்தீங்க, 4 ஆக்கிட்டேன். 1 கொடுத்தவன் என்ன செஞ்சான்? என்ன சொன்னான்? புதைச்சி வச்சுட்டேன், மண்ணுக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொன்னான், டேய் தம்பி, நீ பேங்க்கில் போட்டிருந்தா கூட என்ன கிடச்சிருக்கோம்? வட்டி கிடச்சிருக்கோம்ப்பா. நீ பேங்க்கில் கூட நீ போட்டுருலையப்பா, சின்ன இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்குமேப்பா, நீ ஏன்ப்பா அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி அங்கே எஜமானன் அவனை பார்த்து கேட்டதா பார்க்குறோம். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு இருக்கிறத வாங்கி யாருக்கு கொடுத்தாங்க? 10 இருக்கிறவங்க அவனுக்கு 1 கூட கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே 5 10 ஆக்கிட்டான். அந்த 10 வாங்கினவனுக்கு இந்த 1ஐயும் பிடுங்கி அந்த எஜமானன் கொடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? ஆண்டவரே, இந்த ஒரு வருடத்தில் எனக்கு 3 காரியங்கள், டேலண்ட் என்று சொல்லுவது நம்முடைய டைம். ஆண்டவர் எவ்வளோ நேரம் ஒருவருக்கு கொடுத்துருக்கிறாரு? 24 hours per day. எல்லாருக்கும் சமமாக கொடுத்துருக்குறாங்க. எவனேஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க? அப்புறம் உங்களுக்கு நேஷன் யாருக்குமே 48 hours கொடுக்கல, எல்லாருக்கும் சமமாக ஈக்குவலாக 24 hours தான் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம எவ்விதமாக நான் பயன்படுத்தலை, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு எல்லாருக்கும் சரி சமமாக பாரபட்சம் பார்க்காம 24 மணி நேரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தை நான் எவ்விதமாக செலவிட்டேன் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக ட்ரெஷர், எனக்கு கிடைச்ச பணம், எனக்கு கிடைச்ச பொசிஷன்களை நான் எவ்விதமாக பயன்படுத்தினேன்? எல்லாத்தையும் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் வச்சுக்கிட்டேன்னா, இல்லை மற்றவங்களுக்கும் நான் கொடுக்க முடிஞ்சிச்சா? ஆண்டவருக்கும் கொடுக்க முடிஞ்சிச்சா? ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பல இடங்களுக்கும் ஊழியத்திற்கும் எனக்கு அந்த பணத்தை அனுப்ப முடிஞ்சதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வது நம்ம பார்க்க முடிகிறது டேலண்ட்ஸ், நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், தாளந்துகள். அந்த ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு கிஃப்ட்டை, ஒரு தாளந்தை வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் நல்லா பாட்டு பாடலாம், நல்லா மியூசிக் போடலாம், ஒருத்தர் நல்ல விருந்தோம்பல் செய்யலாம், ஒருத்தர் நல்லா வரவங்களை வரவழைக்கலாம், அன்பாக பேசலாம், காஸ்பல் ஷேரிங், நிறைய டெக்னிக், நிறைய கிருபை வரங்களை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறாரு. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த 3 காரியங்கள், நேரத்தையும், என்னுடைய டைம், என்னுடைய பணத்தையும், என்னுடைய பொருளாதாரத்தையும், என்னுடைய திறமைகளையும் இந்த கடந்த 1 வருடமாக நான் எவ்விதமாக செலவழித்திருக்கிறேன் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இது தேவனுடைய மகிமைக்காக செலவழிச்சுனா, இல்லை வெறுமையாக வீணாக்கி செலவழிச்சு போட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோசேப்பு குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு ஒரு கனவு, அந்த ராஜா கனவு கண்ட பொழுது அவர் போய் விலைக்கு சொன்னார். விலைக்கு சொன்ன பொழுது அவர் சொன்னார், 7 வருஷம் இந்த தேசத்தில் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்த 7 வருஷம் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட ராஜா கண்ட அந்த 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 சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்னார். அப்போ யோசேப்பு சொன்னார், ராஜாவே, இந்த 7 வருஷத்தில் விளையிற தானியத்தெல்லாம் சேர்த்து குடோனில் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த 7 வருஷத்தில் வரப்போகிற பஞ்சத்தை நம்மளால் சமாளிக்க முடியும் என்று சொல்லி தனக்கு கிடைத்த அந்த பதவியையும், தனக்கு கிடைத்த இருந்த அந்த ஞானத்தையும் ஞானமாக புத்தியாக அவர் செலவழித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் தேசத்தில் இருக்கிற அந்த பஞ்ச நாட்களிலும் அங்கு தேசத்தில் இருக்கிறவங்க ஜனங்கள் எல்லாருக்கும் திருப்தியான ஆகாரம் கிடைக்குது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுபோல நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சிறப்பான நல்ல ஞானத்தையும், புத்தியையும், கிருபைகளையும், தாளந்துகளையும், பணத்தையும் ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஞானமாக செலவிடுகிறோமா, இல்லை புத்தியீனமாக அதை பயனற்ற முறையில் செலவழித்து மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டோம்னா என்ன செய்வது? மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு பயன்படுத்தவே இல்லை, என்ன திரும்ப நடக்கும்? ஆண்டவர் வாங்கி இருக்கவங்களுக்கு கொடுத்துருவார். போனதுக்கப்புறம் போச்சே, வேஸ்ட்டாக போச்சே, ஐயோ அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே
அருமையானவர்களை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தையும் புத்தியையும் திறமைகளையும் தாளந்துகளையும் நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செலவிட வேண்டும். அடுத்ததாக அந்த பணத்தை நாம் எவ்விதமாக செலவிட வேண்டும் என்று சொல்லி 2 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:5. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மத்திலே கொடுக்கப்பட்டதால் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. 6:7. 6வது வசனம். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், செருக விதைக்கிறவன் செருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு சில கீவேர்ட்ஸ் வார்த்தைகளை மாதிரி நான் சொல்றேன். உதாரணத்துவமாய் கொடுக்கும்படியாக. அப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்படி கொடுக்கணுமா? உதாரணத்துவமாய் கொடுக்க வேண்டும். கிவ் ஜெனரஸ்லி, உதாரணத்துவமாக நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்றாரு. அடுத்ததாக சொல்றாரு 6வது வசனத்துல, சிறுக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்படியே போட்டிருக்கு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? கொஞ்சமா கொடுத்து நிறைய வாங்கணுமா? எப்படி கிடைக்கும்? நிறைய கொடுக்கணும், அப்போ நிறைய கிடைக்கும். நமக்கெல்லாம் எப்படி? நான் கொஞ்சம் கொடுப்பேன், நிறைய கிடைக்கணும் இல்லை? அப்படித்தானே நமக்கு யோசனை வரும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. வசனம் சொல்லுது, கொஞ்சம் கொடுக்குறவனுக்கு கொஞ்சம் தான்ப்பா கிடைக்கும், கொஞ்சம் கொடுத்தனா கொஞ்சம் தான் கிடைக்கும், கொஞ்சம் கொடுத்துட்டு நிறைய வரும் நீ எதிர்பார்க்காதான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நிறைய கொடுத்தோன்னா எவ்வளோ கிடைக்கும்? அமுக்கி குலுக்கி சரிந்து போகும் மட்டும் ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு 100 ரூபா தான் கிடைச்சிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு 100 ரூபா தான் கையில் இருக்குன்னா, 100 ரூபா தான் என்னுடைய சம்பளம் அப்படின்னாக்கா, நம்ம ஆண்டவருக்கு என்று மனரம்மியமாக உற்சாகமாக தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய சேவைக்கும் பணிகளுக்கும் தேவனுடைய மனுஷர்களுக்கும் தாசர்களுக்கும் நாம் உதாரணமாக கொடுக்க வேண்டும். அங்கே வசனம் சொல்லுது, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய பணத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க அளவின்படியே கொடுத்திருக்கிறாரு. சார், நான் என்னுடைய ஒரு மாத சம்பளம் 5000 ரூபா, நோ ப்ராப்ளம். ஒருத்தருக்கு 50,000, நோ ப்ராப்ளம். இன்னொருத்தருக்கு 1,00,000, நோ ப்ராப்ளம். அவங்கவுங்க வாங்குறபடியாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஈக்குவலாக நம்ம பார்க்க வேண்டாம். எனக்கு 500 ரூபா தான் கிடைக்குதுன்னா அந்த 500 ரூபாயிலேருந்து நான் ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும்? கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய ஊழியர்களுக்காகவும் உற்சாகமாக உதாரணத்துவமாக விசனமாயும் இல்லாமல் கட்டாயமாக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க பார்க்குறாங்கன்னா இல்லை, ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக உற்சாகமாய் நாம் கொடுக்கும் பொழுது தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்முடைய டைம் 24 hours எல்லாருக்கும் ஈக்குவலாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பணம் ஒவ்வொருடைய திறமைக்கு ஏற்றபடியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தாளந்துகள் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். இந்த எல்லாவற்றையும் தேவனை நாம் மகிமைக்காக நாம் செலவிட வேண்டும். இந்த ஒரு வருஷத்தில் நான் எப்படியாக செலவழிச்சிருக்கேன்? ஆண்டவரே, எனக்கு கொடுத்த டைமெல்லாம் நான் வீணாக்கிட்டேன். மொபைலில் பார்த்தேன், டிவி பார்த்தேன், விளையாட போனேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், தேவையில்லாத செஞ்சுட்டேனே, இவையெல்லாம் ஒரு வருஷம் நான் வீணாக்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கன்னா, இந்த புதிய ஆண்டுகளாக போகும்போது நம்ம யோசிச்சு பார்த்து, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் பயணங்களில் செலவழிப்பேன். நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த பணத்தை நான் சரியான முறையில் நான் செலவிடுவேன். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய ஊழியம் வளருவதற்கு நான் செலவிடுவேன், பயன்படுத்துவேன் என்று சொல்லி நாம் நல்ல தீர்மானங்களை எடுக்கலாம். அடுத்ததாக தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை தேவனுடைய நாம மகிமைக்காக, சபை வளர்ச்சிக்காகவும், நம்முடைய சகோதரர்கள் ஆவிக்குரிய நிலைமையில வளருவதற்கும், நம்முடைய திறமைகளை நாம் வளர்ப்பதற்கு நமக்கு தேவன் உதவி செய்வார். அப்போ 4வது பாயிண்ட்ல, did I use my time, resources, treasures for God's kingdom?
தேவனுடைய நாமம் மகிமைக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் திறமைகளையும் நான் செலவினேன். நம்மளே ரேங்கிங் போட்டுக்கலாம். இதை நான் சொல்கிறதுனால நான் பெர்ஃபெக்ட் நான் சொல்ல மாட்டேன். நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்தேன். குறைவைகளை எல்லாம் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சரி செய்து ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கு உதவியாக இருக்க. நிச்சயமாக எனக்கு பிரயோஜனமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆனாலும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்மை நாமே சரி செய்து கொண்டால் அடுத்த நாளில் அடுத்த வருடத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 5வது காரியம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஆவிக்குரிய வளர்ச்சி. அது எவ்விதமாக இருக்கிறது? எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? ஆரம்பிக்கிறார், எவ்விதமாக ஆரம்பிக்கிறார்? காலத்தை பார்த்தால் போதுகராய் இருக்க வேண்டிய நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? பாலை குடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷத்துல இவ்வளோ தூரம் நீங்க வளர்ந்துருக்கணும். ஆனா நீங்க பார்த்தா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பாலை தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. பலமான ஆகாரம் சாப்பிட முடியலப்பா, இன்னும் பால் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் சாலிட் ஃபுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய வயசாயிடுச்சு, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் ஆண்டவருக்குள்ளாக வளர முடியல, ஆவிக்குரிய நிலைமையில வளர முடியலன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம். நான் இன்னைக்கு பாலை தான் குடிச்சிட்டு இருக்கிறேன்னா, இல்லை அந்த அந்த பலமான ஆகாரத்தை நான் சாப்பிடுகின்றனா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காலத்தை பார்த்தால் போதுகிறாய், நீ ப்ரீச் பண்ண வேண்டிய வயசு, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? பாலை தான் குடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை விதமாக இருந்தது. கடந்த ஒரு வருடத்தில் நான் கடந்த நாட்களில் ஆண்டவர்களாக எவ்விதமாக வளர்ச்சியை நான் பெற்றிருக்கின்றேன். நான் இன்னும் சாலிட் ஃபுட்டு சாப்பிட வேண்டிய பலமான கடினமான ஆகாரம் சாப்பிடக்கூடிய வயசு இருக்கு எனக்கு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, ஆனால் அபிப்பிராய நிலைமையில நான் எவ்விதமாக வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் நம்ம போட்டிருக்கேன். அவை grown spiritually compared to last year. நான் கடந்த வருடத்தை விட அபிப்பிராய நிலைமையில ஒரு படி ஆண்டவரோடு கூட சேர்ந்திருக்கிறேன், நான் வளர்ந்திருக்கிறேன். நான் have I overcome sins and habits அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னுடைய பாவ வாழ்க்கையில் கடந்த வருடத்தில் அது பாவமாக எனக்கு தெரியல, ஆனால் இந்த வருடத்தில் நான் செய்த காரியம் பாவம் அல்லது தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆவிக்குரிய வளர முடிஞ்சுதான். 2 வருஷத்துக்கு முன்பதாக அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில் பாவமாக தென்படலை, ஆனால் இன்னைக்கு ஆண்டவரோடு பேசிட்டாரு, அது பாவம் என்று சொல்லிட்டாரு. அது பாவம் என்பதை நான் புரிந்து கொண்டேனா, நான் ஆவிக்குரிய நிலையில் வளர முடிகிறதா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். டிடைசி அக்கௌண்டபிலிட்டி, மென்டர்ஷிப் அண்ட் டிசைபிள்ஷிப். நாம் எனக்கு பொறுப்பு இருக்கு, கடவுள் எனக்கு கணக்கு கேட்பார் என்கின்ற காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு கணக்கு கொடுக்க வேண்டியவன், நான் எஜமானனுக்கு ஊழியம் செய்கிறவன் என்பதை நான் மனதில் வைத்து, யாருமே எனக்கு ரிப்போர்ட்டிங் கிடையாது, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் காட்டுக்கு ராஜா நினைக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் போய் நிற்கணும். எல்லாரும் கணக்கு கொடுத்தே அவங்க யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுவார்? உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு சொல்லுவாரா? இல்லைனா என்ன சொல்லுவாருன்னு சொல்லி நாமே யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் போய் நிற்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்விதமாக இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட நாளில் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே வளரவே இல்லை. ஒரு சின்ன குழந்தைய எடுத்துப்போம், பிறக்கும் பொழுது அது கையில் தூக்கி வச்சுருப்போம். 1 வயசு 2 வயசு ஆகும்போது தவழ்ந்து உருண்டு ஓடும். 10 வயசு ஆகும்பொழுது எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். 15 வயசு ஆகும்போது ஸ்கூலுக்கு தானாக போக ஆரம்பிச்சிடும், தானே வந்துடும். அப்படி ஒரு மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். 1 வயசு, 5 வயசு, 10 வயசு, 15, 20. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த வளர்ச்சி இருக்கிறதா? இல்லை நம்ம குழந்தை வழியே இருக்கிறோமா? இல்லை தவண்டுகிட்டே தான் இருக்கிறோமா? இல்லை நடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? தனியாக ஏதாவது செய்ய முடியுதா என்று சொல்லி அவ்வப்பொழுது நம்ம யோசித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்விதமாக இருந்தது?
அப்போ கடைசியாக 6வது பாயிண்ட் நம்ம பார்க்குறோம், ஃப்ரூட்ஃபுல்னஸ் அண்ட் பிக்னஸ். நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனி என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடிஞ்சிச்சா? யோவான் 15:16 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இங்கே ஆண்டவர் எதற்காக உங்களை என்னை ஏற்படுத்தினார்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன்? நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி மாங்காய் மரத்தில் என்ன வரும்? தேங்காய் வருமா? என்ன வரும்? மாம்பழம் வரும். தென்னை மரத்தில் தேங்காய் வரும். கனி கொடுக்கிறதுல அறியப்படுவோம். ஒவ்வொரு மனிதனுடைய கனியின் மூலமாக அவன் எப்படிப்பட்ட மனுஷன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவன் எதிர்பார்க்கிறது கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிறிது பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துக்கு நம்ம நேராக கடந்து வருவோம். அங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரு மந்திரியை குறித்து வாசிக்கிறோம், பிலிப்புவை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஆவியானவர் சொன்னார், பிலிப்புவை பார்த்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளுன்னு சொன்னாங்க. ரதத்தோடு போய் சேர்ந்து கொண்டான். அங்கே பார்த்தா அங்கே உள்ள மந்திரி ஒரு ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டு அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு பார்த்து அவரை ஆண்டவருடைய பாடு மரணங்கள் எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்தார் என்பதை விளக்கி சொல்லும்படியான ஒரு வாய்ப்பு அந்த பிலிப்புக்கு கிடைத்தது. அவன் வேகமாய் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சுவிசேஷத்தை சொல்லி முடிக்கும் பொழுது தண்ணீரை பார்த்த பொழுது மந்திரி சொன்னான், தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை என்ன என்று சொல்லி கேட்டான். நீ விசுவாசித்தால் அது போதும், ஞானஸ்தானத்திற்கு வேற எந்த தடையும் இல்லை என்று சொன்ன பொழுது உடனடியாக தண்ணீருக்குள்ளாக அவன் இறங்கி ஞானஸ்தானம் பெற்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய சுவாக்கியம்! பிலிப்பு இந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர் அந்த பெரிய பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொன்னார், நீ ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டு அங்கே ஏசாயா புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மந்திரி இருக்கிறார், அவனுக்கு ஆண்டவருடைய வசனத்தை பற்றி சொல்லுன்னு சொன்னோன்னே வேகமாக அந்த காரியத்தை செய்து அவன் துரிதப்பட்டு காரியத்தை செய்தார். முடிவு என்ன? அந்த மனிதன் அந்த மந்திரி ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது அவன் தக்க முறையை அவன் பயன்படுத்தி கொண்டான். கடந்த வருடத்தில் எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தார். சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, ஆண்டவருடைய அன்பை மற்றவர்கள் வெளிப்படுத்தும்படியாக வாய்ப்பு கொடுத்தாரா? கண்டிப்பாக கொடுத்திருப்பார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தினேனா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. பிலிப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னது, பரிசுத்தாவியானவர் சொன்னதுக்கு உடனடியாக கேட்படிந்து ஓடி போய் அவனை சந்தித்தான், வசனத்தை சொன்னான், அவன் ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்தானம் பெற்றான். உடனடியாக பிலிப்பு அந்த இடத்தை விட்டு மாற்றப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அறிவானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை என்னால் வாழ முடிந்ததா, இல்லை எப்படியாக வாழ முடியலையா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது அங்கு ஆக்கிலா பிரிஸ்கில்லா அப்போலோவை பார்த்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை யாராவது வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 18, 24, 25, 26. இங்கே நம்ம வாசிக்கிறோம், இங்கே அப்போலோ என்கின்ற ஒரு மனிதனை அவர்கள் பார்க்குறாங்க. அவங்க ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசுகிறதை பார்த்த பொழுது ஆக்கிலாவும் பிரிசில்லாவும் என்ன செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுடைய மார்க்கத்தை
திட்டமாய் விவரித்து சொல்லிக் கொடுத்தாங்க. யாரு? ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பொழுதுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையில கடந்த வருஷத்துல எவ்வளவு முறை தேவனுடைய திட்டத்தை மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறோம்ன்றதை யோசிச்சு பார்க்கணும். நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். நிறைய பேர் இடறி போனது, வழுவி போன சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை திட்டமாய் தீர்க்கமாய் சரியான முறையில சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா, இல்லை என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சுய ஞானத்தை நான் பகிர்ந்து கொண்டேனா? இங்கே ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் பார்க்கும்போது தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாய் அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து சொன்னார்கள். Priscilla and Aquila taught Apollos the way of God more accurately. திட்டமாய் போதித்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில நம்மளோடு இருக்கிற உடன் சகோதர சகோதரிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை திட்டமாய் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிச்சா? ஒரு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சிச்சா என்று சொல்லி ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு. இவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அப்போலோவும் பிடிச்சி தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாய் அதிக திட்டமாய் சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்களும் நானும் நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோம்? வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்குறோமா? தேவனுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை இந்த பிலிப்புவை போல தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க முடிஞ்சிச்சா? கனி கொடுக்கிறவர்களாக விசுவாசிகளுக்கு தேவனுடைய திட்டத்தையும் மார்க்கத்தையும் திட்டமாய் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சாச்சா என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். ஒரு 6 காரியத்தை நம்ம பார்த்துருவோம். எல்லாரும் அவங்க ஸ்கோரிங் போட்டிருப்பீங்க. ஓவரால் ஸ்கோரிங்கை பார்த்துட்டு எனக்கு சொல்ல வேண்டாம், யாருக்கும் காமிக்க வேண்டாம், நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்னுடைய சுய பரிசோதனை திட்டத்தில் இவ்வளவு தான் இந்த வருஷத்தில் 2025 இவ்வளோ தான் நான் மார்க் எடுத்திருக்கிறேன். 26 எப்படியாக மாற வேண்டும் என்று சொல்லி நீங்களே பக்கத்தில் எழுதிக்கோங்க. 7வது பாயிண்டில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Where do I need to grow spiritually? எந்தெந்த காரியத்தில் நான் ஆவிக்குரிய நிலைமையில் வளர வேண்டும்? How will I align more with God? என்னுடைய தேவனுடைய திட்டத்துக்கு நேராக எப்படி நான் ஒருங்கிணைந்து நான் செயல்பட முடியும்? தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நான் அறிந்து செயல்படணும். இந்த புதிய ஆண்டுகளாக நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் பிரவேசிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுகிற நிலைமையில நான் செய்ய முடிகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நான் செயல்படுவோம். இப்படியாக இந்த செக்லிஸ்ட் பாயிண்ட், சுய பரிசோதனை செக்லிஸ்ட் பாயிண்ட் நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து இன்னும் கொஞ்ச நாட்கள், இந்த ஒரு 10 நாள் தான் இருக்குது இந்த வருடம் நம்மை விட்டு கடந்து போகிறது. அதற்குள்ளாக நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டு நல்ல தீர்மானங்களை எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த புதிய ஆண்டில் ஆண்டவருக்காக பிரகாசிக்க ஜொலிக்க இன்னும் அநேகருக்கு ஆண்டோடைய சுவிசேஷத்தையும் வசனத்தையும் அறிவிக்கும் தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாய் தீர்க்கமாக நாம் சொல்லிக் கொடுப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை எந்தவித சந்தேகமில்லை. அப்படியாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தரை நாம் மையப்படுவதாக ஒரு முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காலையில் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நமக்கு நியூஇயரில் பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் புது வருஷத்தில். அதனால் தனிப்பாடல் பாடுறவங்க தனியார் பாடலாம், குடும்பமாக பாடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க குடும்பமாக பாடலாம். அதனால் இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் யார் யார் பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் அதை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு அது வசதியாக இருக்கும். சரியா? அதனால் அதுக்கப்புறம் மீதி பேருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செஞ்சதை சொல்லியிருக்கேன். அதனால்
தனியாக பாடுறவங்க நான் தனியாக பாடுறேன், குடும்பமாக பாடுறவங்க நான் குடும்பமாக பாடுறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு என்ன செய்யணும், போக முடியாது உங்களை கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக வந்து சொன்னால் நமக்கு வாய்ப்பு இருக்காது, சரியா? அதனால் அதை சீக்கிரமாக நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ நம்ம நல்ல தேவனுடைய செய்தி கேட்டோம். நீங்களே மார்க் போட்டிருப்பீங்க, இல்லை யார் 100 போட்டிருக்கிறீங்க? யார் போடணும்? சரி, 5. சரி, இப்போ நம்ம புதிய வருஷத்தில் முன்னேறுவோம், சரியா? இல்லையா? புதிய வருஷத்துல நம்ம முன்னேறுவோம். இதை விட இன்னும் அதிகமாக இருக்கணும். ஒருவேளை சித்தமானால் அடுத்த வருஷம் காணவும், அடுத்த வருஷத்துடைய கடைசியை காணவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ ஒருவேளை நம்ம இதை என்ன செஞ்சிடலாம், சாட்சியாக நம்ம சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரியா? நான் இப்படி தீர்மானித்து இதுவரைக்கும் அதை நிறைவேற்றிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியாக சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும், இல்லையா? அதனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுப்பதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுத்து வாழ்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்வார்கள். நீங்கள் ஜபத்தோடு இதை செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ ஜெபிக்கிறது இந்த கூட்டம் நிறைவேறும். அதுக்கப்புறம் இந்த கிளீனிங்கில் தயவு செய்து எல்லாருமே இருந்து செய்கிற உங்கள் அன்பாக கேட்கப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தினாலே உங்கள் மேலே இந்த மாலை வேலைக்காக நாங்கள் காலையிலே நாங்கள் உண்மை ஆராதிக்க பொழுது கொண்டாடுவதற்கு திருவிழா வராட்டிலே நாங்கள் நடிச்சிருக்கிறோம். மாறவும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அவருடைய வார்த்தையை கேட்க ஆடுவதற்கு திருவிழா வராட்டிலே விசேஷமாய் நாங்கள் எங்களை பரிசோதித்து பார்க்க ஆண்டவர்களுக்கு செய்தி நாங்கள் ஆண்டவர்களுக்குள்ளாக நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி கனி கொடுக்கிறோம், தேவனுக்கென்று நாங்கள் என்ன உலகத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் எப்படி இருக்கிறோம், விசுவாச வாழ்க்கையில நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் எங்களை பரிசோதித்துக் கொள்ள அவர்களுக்கு திருவை வராட்டிலே கர்த்தாவே நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற நாங்கள் புதிய தீர்மானங்களோடு கிறிஸ்து எங்களுக்காக நம்முடைய ஜீவனையே தந்திருக்கிறார். அந்த ஜீவனையை தந்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு நாங்கள் பிரியமாய் நாங்கள் வாழக்கூடிய கிருபைகளை ஆண்டவர்களுக்கு தர முடியாது. கனி கொடுக்கக்கூடியவர்களாய் உங்கள் வாழ எங்களுக்கு கிருபை. விசுவாசத்திலும் ஜெபத்திலும் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர முடியாது. நம்மளோட வார்த்தையை பயன்படுத்தி கொடுத்த ஸ்ரீமனுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறீர். அபுதாபியிலும் அமிதமாய் அனைவருக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் வைத்திருக்கு குடும்பமாய் அவருடைய பணிகளை செய்யக்கூடிய பெரிய கிருபைகளை அவர் தந்திருக்கிறீர்.
வேலையின் மத்தியிலும் விதமாய் தேவனுடைய பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியான கிருபையை தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர்களை எடுத்து செல்லுற இடங்களிலே பயன்படுத்தக்கூடிய விசேஷமாக அநேக ஆத்மாக்களை கூட பொருளாய் கர்த்தர் தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய கிருபைக்காக வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த இடத்திலும் இந்த கிளீனிங் மற்றும் மருத்துவ வேலைகள் செய்வதற்கு ஏற்ற கிருபைகளை ஆண்டவருக்கால் புதிய வருடத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். இன்னும் சில நாட்கள் உண்டு. எங்களை இன்னும் நாங்கள் அதிகமாக பரிசோதித்து எங்களை புதிய தீர்மானத்திற்கு எடுத்தவர்களாக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல